அண்ணா வணக்கங்கண்ணா. நான் டிரைவருங்க. பார்த்தீங்கன்னா ஈரோடு டிரைவரு. கொரியர் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிற பெங்களூர் டு திருப்பூர். அதாவது பார்த்தீங்கன்னா பவானி லட்சுமி நகர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து வழிவரிக்குள்ளே நடத்திட்டு இருக்கிறாங்க. நான் வரும்போது பெங்களூர்னு வரும்போது போன வாரம் 19ஆம் தேதி வெடிக்கால் 4 மணிக்கு வரும்போது ஹேண்டிகேப் மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல லட்சுமி நகர் தாண்டோன்னு ஒரு மேட்டில் வந்து கையாட்டினானுங்க. பக்கத்துலேயே ஒரு டீ கடை இருக்குது. சரி, நான் யதார்த்தத்தில் பார்த்தீங்கன்னா சரிட்டு ஹேண்டிகேப்னு நிறுத்தினேன். ஏன் லிஃப்ட் கேட்டான்னு சொல்லி நிறுத்தும்போது உடனே ஏறும்பொழுதே பார்த்தீங்கன்னா என்னை வந்து கழுத்தில் டக்குன்னு மேலே ஏறணுன்னே கழுத்தில் கட்டி வச்சுட்டாங்க. அவன் பின்னாடி ஒருத்தர் ஏறியிருக்கான். ஏறணுன்னு 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்து என்னை வந்து மறுபடியும் வந்து பவானி வர ரோட்லேயே திரும்ப யூட்டர்ன் பண்ண சொல்லி கூட்டிகிட்டு வந்து ஒரு சந்தில் வந்து நிறுத்தி உள்ளே கூட்டிகிட்டு போகும்போது அங்கேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே முடிவாக துணி கட்டிட்டு வந்து என்னை கண்ணை கட்டி மறுபடியும் வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா கையை கட்டி தூக்கிட்டு போய் எங்கிட்ட இருக்கிற பணத்தை வந்து ஒரு 1500 இருந்தது. என்னுடைய அருணாக்கயிறு பிடிங்கிட்டு விட்டாங்க. அப்போ மறுபடியும் திரும்ப சித்திரவதை பண்ணி அடிச்சுட்டே இருந்தாங்க. அடிதாங்க முடியாத மறுபடியும் மயக்கமாக கிடந்தேன். அந்த சமயத்தில் இன்னொரு டிரைவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு லாரி டிரைவர் மாட்டிட்டார். அவரை வந்து பிடிச்சிட்டு வந்து அவர் அடிச்சுட்டு இருக்கிறவர் அவர்கிட்ட பணம் எவ்வளோ இருக்காருன்னா அவர் வந்து என்னோட டிரைவர் சீட்டு பின்னாடி ஒரு 12,000 இருக்குன்னு சொன்னார். அவர் வந்ததுனால தான் என்னை விட்டாங்க. அப்போ வந்து என்னை தூக்கி கீழே இறந்து தூக்கி பிடிக்கிறவங்க கை ஒடிஞ்சிச்சு. ஆனால் கை ஒடிஞ்சு போச்சான்னு கேட்டேன். அடுத்த செகண்ட் எதுக்கடா கை ஒடிச்சுன்னு அதில் ஒருத்தர் கேட்குறான். ஆனால் அப்படி இருந்து ஒருத்தர் பட்டே உபயோகிக்கு பிரச்சனை உருவாக்கிறேன்னு சொல்லி அதில் வந்து நான் முடிச்சிடலான்னு சொல்கிறேன். நான் குழந்தை சத்தியமாக உங்களால் எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு நான் குழந்தை மேலே சத்தியம் பண்ணிட்டு ஒடியாடுறேன். ஒருத்தர் வேகமாக ஒடியாந்து வந்து நான் இங்கே ஈரோடு ஜிஹெச்சில் வந்து ஒரே கையில் வண்டி ஓட்டிட்டு வந்து ஈரோடு ஜிஹெச்சில் வந்து அட்மிட் ஆகிட்டேன். அதனால் வந்து இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் ஒரு நிலையாக வந்து வீட்டுக்கு வந்திருக்கேன். விஜயாதேவி வீட்டுக்கு வந்திருக்கேன். தயவுசெய்து நம்ம டிரைவர் சொந்தங்கள் அனைவரும் யாரும் வந்து லிஃப்ட் கேட்டாங்கன்னா பெண் வேடத்தில் கேட்டாலும் சரி ஆண் வேடத்தில் கேட்கணும் எந்த வேடத்தில் கேட்டாலும் தயவுசெய்து யாரும் வந்து இழக்கப்பட்டு நிறுத்தாதீங்க, தயவுசெய்து நிறுத்தாதீங்க. நம்ம குடும்பங்கள் வந்து நம்மளாம் வீணாக போயிடும். அதனால் வந்து தயவுசெய்து டிரைவர்களுக்கு நான் வந்து ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். யாரும் நிறுத்தாதீங்க. தோழர்களே, நண்பர்களே, சொந்தங்களே, வணக்கம். எனக்கு நடந்தது யாருக்கும் நடக்கக்கூடாது. எல்லாருடைய சார்பாகவும் உங்களுக்கு வந்து இறைவனை நான் வந்து கேட்டுக்கிறேன். எனக்கு நடந்த மாதிரி எனக்கு உயிர் பிச்சு கேட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு அந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.